வரவேற்பதில் மகிழ்ச்சி. இது புதுயுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காஞ்சிபுரம் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு சீசன் 1 இளையோருக்கான பேச்சு போட்டி. Powered by JV Group of Company, ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல், கூடுவாஞ்சேரி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் லோட்டஸ் விமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், சித்தா PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், ஜானூஸ் குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் மற்றும் ஆனந்த மசாலா அரியலூர். அடுத்த போட்டியாளர் யாருங்கிறத பார்க்கலாம். பாலபிரியதர்ஷினி, விழுப்புரம். வினையே ஆடவருக்கு உயிரே என்கிறது குறுந்தொகை. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்கிறது கொன்றை வேந்தன். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்கிறார் நாமக்கல் கவிஞர். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் பத்தும் மூலதனம் என்கிறார் தாராபாரதி. இக்கூற்றெல்லாம் தொழிலை குறிக்கின்றன. அனைவரும் தொழில் செய்கின்றோம். ஏன் கூடி தொழில் செய்ய வேண்டும்? தனிப்பட்ட வெற்றிக்கும் கூட்டு வெற்றிக்கும் அப்படி என்ன வேறுபாடு? வறுமையினால் சாக வேண்டிய நிலை ஏற்படுவதற்கு காரணம் கூடி தொழில் செய்யாததால் என்பதை வாடி தொழிலின்றி வறுமையால் சாவதெல்லாம் கூடி தொழில் செய்யா குற்றத்தால் என்று இடித்துரைக்கிறார் பாரதிதாசன். கூட்டுறவே நாட்டுயர்வு. தன்னலம் இல்லாமல் பொதுநலம் என்ற உணர்வோடு மக்கள் ஒன்றுபடும் போது சோதனைகள் நீங்கி சாதனைகள் நிச்சயம். அதனைத்தான் விஞ்ஞானம் வளர்வதற்கு முன்பே மெய்ஞானத்தின் வழி கூடி தொழில் செய் என்ற உத்தியை புகுத்தினான் பாரதி. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்களின் கைகளால் பெண் ஆற்றல் விருது பெற்ற மதுரை சின்ன பிள்ளை களஞ்சியம் என்று 10 பேருடன் ஆரம்பித்த மகளிர் குழு இன்றைக்கு பல லட்சம் குடும்பங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் கூடி தொழில் செய்ததன் வெற்றி. கோயம்புத்தூரை தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என உலகறிய செய்ததில் கொடிசியாவிற்கு பெரும் பங்குண்டு. இன்டெக், டெக்ஸ்ஃபேர் போன்ற ஆயிரக்கணக்கான சிறு தொழில்கள் ஒரே இடத்தில் கூடி உலகளாவிய வர்த்தக வாய்ப்புகளை பெற்று மூலப்பொருள், தொழில்நுட்பம், விற்பனையாளர், வாங்குபவர் என அனைவரும் கூடும் மாபெரும் களமாகவும் கூட்டு முயற்சியின் வெற்றி சின்னமாகவும் உள்ளது. வானை எழப்போம், கடல் மீனை எழப்போம், சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் என்றானே பாரதி. இன்று சந்திரனின் மண்ணை தொட்டு மூவர்ண கொடியேற்றி நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடாக இந்தியா சாதனை படைத்ததற்கு காரணம் இஸ்ரோ மட்டுமன்று, அதற்கு உறுதுணையாக இருந்த நூற்றுக்கணக்கான பொது மற்றும் தனியார் நிறுவனங்களின் கூடி தொழில் செய்ததே ஆகும். நம் நாட்டின் முதுகெலும்பு விவசாயம். ஆனால் தனி ஒரு விவசாயி விதை வாங்குவதிலிருந்து சந்தைப்படுத்துவது வரை எத்தனை இன்னல்களை எதிர்கொள்கிறான். இந்நிலையை மாற்றத்தான் தமிழக அரசு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களை ஆயுதமாக செயல்படுத்தி வருகிறது. இன்று தமிழ்நாட்டில் விவசாயம் என்பது தனி மனித உழைப்பு அல்ல. உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மூலம் நிதிக்கு கூடுகிறார்கள், இயந்திர பகிர்வு மூலம் கருவிக்கு கூடுகிறார்கள், வேளாண் வணிக திருவிழா மூலம் சந்தைக்கு கூடுகிறார்கள். கூடி தொழில் செய்யும் இந்த சக்திதான் நம் தமிழ்நாட்டை இந்தியாவின் உணவு உற்பத்தியில் முன்னணியில் நிறுத்தியுள்ளது. தமிழோடு உறவாடு என்ற இந்நிகழ்ச்சி தனி மனித சிந்தனையில் உதித்தாலும் அதற்கு ஊடகத்துறை எனும் மாபெரும் கூட்டுத் தொழிலின் சக்தி தேவை. நாம் தனித்து போராடி சிறு சிறு வெற்றிகளை பெறலாம். ஆனால் கூடி செயல்பட்டால் சமுதாயமே வளர்ந்து மாபெரும் வரலாற்றை படைக்கலாம். அதனால் தான் தொலைநோக்கு பார்வையுடன் கூடி தொழில் செய் என்றான் பாரதி. கூடி தொழில் செய்வீரே, சுகம் கூடி வரும் வாழ்விலே. தொழில் செய், தொழில் செய், கூடி தொழில் செய். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். பாலபிரியதர்ஷினி, மிக சிறப்பா பேசுனீங்க. நடுவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மிக மிக சிறப்பு பாலதர்ஷினி. உங்களுடைய குரல், உங்கள் உடல் மொழி, நீங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு நீங்கள் அடுக்கிய தர்க்கங்கள் இருக்குல்ல, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கு நீங்கள் பாரதிதாசன் முதல்ல கையில் எடுத்துட்டீங்க. என்ன கூடி தொழில் செய்யா குற்றத்தாள்ங்கிறத அவரை எடுத்துக்கிட்டீங்க. நாட்டுக்கு பொருத்தம் நாமே நடத்தும் கூட்டுப்பண்ணை விவசாயம்ங்கிறாங்க இல்லையா? அது விவசாயமோ தொழிலோ எதுவாக இருந்தாலும் அதை கூடி செஞ்சால் அதனுடைய வளர்ச்சி வேறன்றது தான். இப்போ நீங்கள் குறிப்பிட்ட கொடிஷியா இருக்கு இல்லையா? கொடிஷியா வாசலில் ஒரு சிலை வச்சுருப்பாங்க. ஒரு விரல், ஒரு பிரம்மாண்டமான ராட்சச விரல் அந்த பில்டிங்கை காட்டிகிட்டு இருக்கும். கீழே கூட்டு முயற்சியின் சாதனை அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. விஜிபி போனீங்கன்னா அந்த விஜிபின்ற குழுமம் இருக்குல்ல, அந்த குழுமத்தினுடைய கொள்கை முழக்கம் என்ன தெரியுமா? சகோதர ஒற்றுமையே சாதனைகளின் முதற்படி. இந்த கூடிங்கிறது இன்னொருத்தன் கூட தான் கூடணும் இல்லை, வீட்டுக்குள்ளார அண்ணன் தம்பிகளோடையும் கூடணும் தொழில் பண்ணும்போது. அது ரொம்ப முக்கியமானது. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு பேச்சு, அற்புதம், ரொம்ப நல்ல பேச்சு. வாழ்த்துக்கள் பாலகிருஷ்ணன்.
நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. எனக்கு இவங்க 2 பேரும் சொல்லி கொடுத்தது தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல பேச்சாளருக்கான யுக்தி, இந்த என்னதான் நம்ம சமூக கருத்து அது இதெல்லாம் சொல்லும்போது இந்த குட்டி குட்டி ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அதுதான் ஒரு பேச்சை நல்ல பேச்சாக்குங்கிற. ஒரு பேச்சாளர் 2 விதம் பேசணும். ஒன்று, யாருக்குமே தெரியாத தகவலை புதிய தகவலை சொல்லணும், இல்லை தெரிஞ்ச தகவலை புது மாதிரியாக சொல்லிடணும். இந்த 2ல் ஏதாவது ஒன்று தான் உங்கள் பேச்சு ஜெயிக்கிறதுக்கான. இப்போ நீங்கள் சொல்லும்போது இது 2மே உங்கள் பேச்சில் இருந்தது, அது அழகாக இருந்தது. அதனால் உங்கள் பேச்சை வந்து ஆர்வமாக நாங்கள் கேட்குறோம். பேசி முடித்ததுக்கப்புறம் தான் செல்வேந்திரனே கொஞ்சம் நேரம் கூட போயிடுச்சோங்கிற சந்தேகத்தில் என்கிட்ட நேரத்தை செக் பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு, ஆனால் நிறையா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஆனால் நீங்கள் பேசும்போது சந்தேகம் எனக்கு வரவே கிடையாது. அது ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா இது ரொம்ப தேவையான விஷயம் இன்றைக்கி சூழலுக்கு. இந்தியாவின் அறிவாளிகள் எல்லாம் இந்தியாவை விட்டு வெளியே எங்கேயோ போய் கூடி தொழில் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் இந்தியா கூடா நாடாகி போய் கிடக்கு. ஜாக்மா சொல்லுவார், அலிபாபாங்கிற ஒரு பெரிய நிறுவனம், இன்றைக்கி இருக்கிற எல்லா ஆன்லைன் சர்வீஸுக்குமான மூதாதை ஜாக்மா தான். இருந்தாலும் சொல்லுவார், நான் தான் அந்த உலகத்தில் பெரிய முட்டாள், ஆனால் என்கிட்ட ஒரு திறமை இருக்குது, ஒன்று சேராத அறிவாளிகளை எல்லாம் நான் ஒன்று சேர்த்து விடுவேன், அதனால் நான் நன்றாக இருக்கிறேன்னு இருந்தாலும் சொன்னேன். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கூடி வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குல்ல, அது வந்து இன்றைக்கி நம்ம ஒன்றும் இல்லை. ஒரு அம்மா அவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, திடீர்னு வெளியில் வேலைக்கு போக முடியல, வீட்டில் காய்கறிகளை வெட்டி பேக்கெட் போட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி 13 பெண்கள் சேர்ந்து அந்த தொழிலை செய்கிறார்கள். ஆண்டு வருமானம் 50 லட்சம் ரூபாய், காய்கறி வெட்டி கொடுக்குற வருமானம். இப்போ இது ரொம்ப தேவை, அவசியம். இதை எப்படி நம்ம நலனுக்காக செய்கிறதுங்கிறத தொடர்ந்து நல்லா பேசுனீங்க. வாழ்த்துகள்மா, சிறப்பாக இருந்தது. இன்னுமே உங்ககிட்ட தகவல்களை நீங்கள் நிறைய சேர்க்கும்போது உங்கள் பேச்சு இங்கேயோ போயிடும். வாழ்த்துக்கள். நல்லா, ரொம்ப அழகாக விறுவிறுப்பாக நான் சொன்ன மாதிரி டைம் முடிஞ்ச பிறகு கூட எங்களுக்கு தெரியாத அளவுக்கு எங்களை உட்கார வச்சு விட்டீங்க. அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. சிறப்பான ஒரு செய்தியை வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள், நிறைய சாதனைகள் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் பாலபிரியதர்ஷினி. நீங்க பேசுனதுல வந்து நேரத்தை கூட கவனிக்காம அவங்க கேட்டிருக்காங்க. இதே மாதிரி அடுத்த ரவுண்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்க்கலாம். அசிகா, செங்கல்பட்டு. முதலில் ஆதலினார் காதல் செய்வீர் என்ற தலைப்பை கேட்டவுடன் தடுமாறியது. பின்பு சற்று சிந்தித்தேன், அவ்வரிகளே தடமாறியது. நம்முடைய ஊர்க்காரர்களுக்கு காதல் அப்படி என்றால் என்ன தெரியுமா? ஒரு ஆண், ஒரு பெண், ஒரு பூ, அடுத்த வீட்டுக்காரர்களின் புது புது கதைகள். இன்னும் இதைவிட சமூக வலைதளங்களில் வலைவீசி தேடப்படும் வார்த்தை, உன் கூட 100 வருஷம் வாழணும். இந்த வசீகர வார்த்தை 90களிலிருந்து ஜென்சி குழந்தைகள் வரை கிறங்கி கிடக்கிறது. ஆனால் பாரதியார் சொல்லும் காதல் அப்படி அல்ல. காதல் செய்வீர் உலகத்தீரே, காதலினால் மானுடர்க்கும் கவிதை உண்டாம், காணம் உண்டாம், சிற்பம் உண்டாம், அதனால் காதல் செய்வீர் உலகத்தீரே என்கிறார். பிற உயிர்கள் மீது வைத்த காதல் தான் பாரதியை காக்கை குருவி எங்கள் சாதி என பாட வைத்தது. என்னுடைய தோழி கேட்டாள், என்ன எப்பொழுதும் கவிதை எழுதி கொண்டே இருக்கிறாய், என்ன செய்தி என்று. நான் காதலிக்கிறேன் என்றேன். கா என்றால் அது காக்கா இல்லை காதல் என்றேன். ஆச்சரியத்துடன் பார்த்தாள். ஏன் நான் காதலிக்க கூடாதா என்ன? பாரதிதாசன் பாரதியார் மீது வைத்த காதல் தான் தமிழ் மொழியை இன்னும் மண்ணின் மனமும் மனது நெகிழ்ச்சியும் நிறைந்த மொழியாக திகழ வைக்கிறது. உலகம் ஓடும் வேகத்தில் உயிரும் ஓடுகின்ற இந்நாளில் தமிழ் மட்டும் இங்கு நிறைந்து நிற்கின்றதே, காரணம் என்ன? நாம் அனைவரும் தமிழின் மீது வைத்த காதல் தான். வள்ளலார் அவர்கள் பட்னி கிடக்கும் உலக உயிர்களின் மீது வைத்த காதல் தான் இன்று 200 வருடங்களுக்கு பின்பும் பல மக்களின் பசி நெருப்பை அந்த அணையா நெருப்பு ஆற்றுகிறது. அறிவியலின் மீது வைத்த காதல் தான் கலாம் அவர்களை ஏவுகணை நாயகனாக உயர்த்தியது. நாட்டு மக்களின் மீது வைத்த காதல் தான் காந்தியை சாதாரண மனிதனிலிருந்து மகாத்மா என்னும் மரியாதையின் உச்சிக்கு உயர்த்தியது. புத்தகத்தின் மீதுள்ள காதல் தான் தூக்கு மேடையை கூட துச்சம் என கருதி இன்னும் 2 பக்கங்களை வாசித்து விடுகிறேன் என்றார் பகத்சிங். அதே போல்தான் என்னுடைய காதலி என் தாய்மொழியான தமிழ் மொழி. அவள்தான் எங்கோ இருந்த என்னை இன்று இந்த மேடைக்கு ஏற்றினாள். எல்லோருடைய காதலும் வெற்றி பெறுமா என்று கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய காதல் பல வெற்றிகளையும் தோல்விகளையும் தாண்டி தொடரும் என்பதே நிதர்சனம். தற்போது வந்த பைசன் திரைப்படத்தில் கூட அந்த கதாநாயகனின் கபடியின் மீதான காதல் அந்த ஒரு சிறிய ஊரிலிருந்து பல தடைகளை தாண்டி அவனை இந்தியாவிற்காக விளையாட செய்தது. அது படத்தில். நிஜத்தில் நமது கண்ணகி நகரின் நாயகி கார்த்திகா, அவருடைய காதல் விளையாட்டின் மீது மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கு என்னாலும் முடியும் என்பதை நிரூபிக்க அடையாளப்படுத்துவதாக இருந்தது.
இது மட்டுமா, இன்னும் காதல் என்றால் என்ன என்று தெரியாதவர்களுக்கு கூட புதுக்கோட்டை ஜெயலட்சுமி என்ற மாணவி தனக்கு நாசாவிற்கு போக வாய்ப்பு கிடைத்தும் அதற்கான பண உதவி கிடைத்தும் கூட ஊர் மக்களின் மீதுள்ள அன்பின் காரணமாக எங்கள் ஊருக்கு கழிப்பறை கட்டித்தருகிறா என்று கேட்டாலே அதுவே காதலின் உச்சம் என நான் கருதுகிறேன். இப்படி பாரதியார் கூறியது போல வெவ்வேறு வடிகளில் காதல் நமக்குள் ஊறி கிடக்கின்றன. நமக்குள் இருக்கும் காதல் எதன் மீதானது என்பதை அறிந்து சிந்தித்து செயல்படுவனே வரலாற்றில் இடம் பெறுகின்றான் என்றார் பாரதி. அதே போல் ஆதலினால் நாமும் காதல் செய்வோம், திகட்ட திகட்ட காதல் செய்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அசிகா, சிறப்பா பேசுனீங்க. எப்படி பேசுனீங்க? நடுவர்கள் கிட்டையும் கேட்டுருவோம். ரொம்ப உற்சாகமாக இருந்ததுமா, கேட்கவே மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இந்த தலைப்பை உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். காதல் பண்ணுற போது அதுக்கான அந்த பொருள் ரொம்ப ஈடுபாடாக சொல்கிறதா இருந்தால் கல்யாணம் ஆமாங்க அப்படி சொல்லாமல் நல்லா மகிழ்வாக சொன்னீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த உச்சரிப்பு எனக்கு என்னமோ இன்னும் கொஞ்சம் கொண்டு வரணும்னு எனக்கு தோணுது. ஒரு தமிழ்வாதியாருங்கிறதுனால அப்படி இருக்கலாம், குறைபாடாக இல்லை. அதை நம்ம அதை ஒரு வகையான ஸ்டைலிஷாக கூட மாற்றிக்கலாம். ஏன்னா எது வரலையோ அதை பிறரை பின்பற்ற செய்யலாம். அதுவே ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இப்போ சூப்பர் ஸ்டார் அவருக்கு நம்ம முத்துக்குமரன் போல சுருண்ட ஹேர் இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பரட்டைங்கிற கேரக்டருக்கு ஏற்றபடி வந்தார் பாருங்க, அது மாதிரி எல்லாரையும் மாற்றி விட்டார் அப்படியே. அதனால் அந்த நல்ல உச்சரிப்பு. அந்த காலத்தில் இலங்கை வானொலி எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னோடி. அதில் வரக்கூடிய அந்த உச்சரிப்புகளை நாங்கள் கேட்டு கேட்டு ராஜேஸ்வரி சண்முகம், அதே மாதிரி டெல்லி நியூஸ் வாசிக்கிற போது சரோஜ் நாராயண சுவாமி அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க பின்னாடி கூட ஒரு படத்தில் கூட அவங்களெல்லாம் காமிச்சாங்க. இந்த குரல், அந்த உச்சரிப்பு, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. உற்சாகமான தலைப்பு, உற்சாகமாகவே பேசுனீங்க. வாழ்த்துக்கள்ங்க. நன்றி. உங்கள் தலைப்பின் மீது எனக்கு ஒரு பெரிய காதல் வந்துருச்சு. ரொம்ப என்னை எல்லோரும் கேட்கிறார்கள், ஏன் காதலை பற்றி எழுதுகிறீர்கள், பிரச்சனைகளை பற்றி எழுதுங்கள். என்னை எல்லோரும் கேட்கிறார்கள், ஏன் காதலை பற்றி எழுதுகிறீர்கள், பிரச்சனைகளை பற்றி எழுதுங்கள். காதலை விட பெரிய பிரச்சனை என்ன இருக்கிறது? இதுவும் கவிக்கோ. இந்த தலைப்பை நான் சமூக பார்வைக்குள்ளே அதை எடுத்துகிட்டு போகாமல் நீங்கள் இருந்திருக்கலாமோங்கிற ஒரு, ஏன்னா பாரதியின் சென்னம்மாவின் காதலை நீங்கள் பேசியிருந்தாவே இங்கே இருக்கிற எல்லாரும் மெய்சிலிர்த்து போயிருப்போம். நாமத்துக்குமார் ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு முன்னாடி எழுதுறாரு, என் எல்லா கிறுக்குத்தனங்களோடும் என்னை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் மனைவி ஜீவலட்சுமிக்குன்னு தான் அந்த புத்தகத்தை டெடிகேட் பண்ணுறாரு நாமத்துக்குமார். ஜென்னி இறந்ததுக்கப்புறம் மார்க்ஸ் சொல்கிறார், ஜென்னி என்ற ஒரு பெண்ணை பார்க்காமல் இருந்திருந்தால் நானும் சாதாரண மனிதனாகவே இருந்திருப்பேன்னு. எல்லா தலைவர்களையும் பாருங்களேன், அவர் நின்றுக்கிட்டு இருப்பார், பின்னாடி அவங்க வீட்டம்மாவுக்கும் அவர் உட்காந்துருப்பார் சேரில், பின்னாடி வீட்டம்மா நின்றுக்கிட்டு இருப்பாங்க. பாரதியுடைய புகைப்படத்தில் மட்டும்தான் செல்லம்மா உட்காந்துருப்பாங்க, பாரதி பின்னாடி நின்று இருப்பார். இந்த அழகெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க. பைசன் படத்தை சொன்னது, கண்ணகி நகர்லேருந்து கார்த்திகாவை சொன்னதெல்லாம் சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நேர்த்தியாக இருந்தது. ஒரு சின்ன பிள்ளை மாதிரி பேசுனீங்க. உங்கள் பேச்சு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஆனால் அது தெளிவாக இருந்தது. ஒரு சின்ன பிள்ளை துரு துருன்னு அப்படி பேசும்ல, அது போல் ரொம்ப ரசிக்கும்படியாக அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாழ்த்துக்கள். அசிகா, இன்றைக்கி யார் வந்திருக்காங்க உங்கள் கூட? அப்பா அம்மா. ஆமாம், நீங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டுட்டு வர்ற பிள்ளைக்கு ஆதலினால் காதல் செய்தீர்னு ஒரு தலைப்பையும் கொடுத்துவிட்டு நீ ஏம்மா காதலை பற்றி பேசலை? அப்போது தன் மீது வீசப்பட்ட அந்த வலையில் இந்த அசிகா எவ்வளவு கிளவராக தப்பிச்சாங்க. அப்பா அம்மாவை வச்சுக்கிட்டு காதலுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியாதுங்கிறதுனால தேசத்தை காதல் செய், விளையாட்டை காதல் செய், சமூகத்தை காதல் செய்யன்னு அந்த காதலை விரிச்சிட்டிங்க. ஆகவே இந்த தலைப்பிலிருந்து நீங்கள் நல்ல லாவகமாக தப்பிச்சிட்டிங்க. காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர், கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும்ன்றதுலேருந்து ஆரம்பித்து நீ எனது இன்னுயிர் கண்ணம்மா, காற்று வெளியிடை கண்ணம்மான்னு பாரதியார் காதலை பாடிக்கிட்டே இருக்காரு இல்லையா? சுட்டும் வெளிச்சுடர்தான் அது பாரதியாருடைய இன்னொரு பாட்டு. உங்களுடைய பேச்சு ரொம்ப சிறப்பான ஒரு குரல் வளம் உங்களுக்கு இருக்குது, உடல் மொழி இருக்குது, எல்லாமே ஓகே. அதில் இப்போது நவீனமாக மேடை பேச்சில் முகபாவங்களை கூட அதில் புகுத்திட்டாங்க. ஏன்னா மக்களை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் கூடுதலாக தேவைப்படுதுங்கும்போது சில பேச்சாளர்கள் மேடையிலே தலையை அழகாக ஸ்டைலாக பண்ணுறாங்க, கொஞ்சம் நடித்து காமிக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு வருது, நீங்கள் கொஞ்சம் நல்லா நடிக்கவும் செய்கிறீங்க, உங்கள் பேச்சில் அந்த அம்சமும் இருக்குது. வேகம் ரொம்ப ஜாஸ்தி வேகம், அந்த வேகத்தை ஃபாலோ பண்ண முடியாது. இன்றைக்கி மனிதர்கள் அவ்வளவு வேகத்தை ஃபாலோ பண்ண முடியாது. அதை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சிறப்பான உங்கள் தலைப்புக்கு நீதி செய்யக்கூடிய ஒரு அழகான பேச்சு. வாழ்த்துக்கள். நன்றிங்க.
அசிகா, வாழ்த்துக்கள். எல்லாரும் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்க வயசுலாம் நான் வந்து ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்ச் அப்படின்னு பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருந்தேன். பட் நீங்க புதுயுகம் சேனல்ல வந்து இவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றீங்க. நன்றி நன்றி அசிகா. அடுத்த போட்டியாளர் யாருன்னு பார்க்கலாம். ராஜலட்சுமி, கோவில்பட்டி. தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். என் முப்பாட்டன் முண்டாசு கவிஞன் ஐயன் பாரதி எழுதிய புதிய ஆத்திச்சூடியின் அழகான வரிதான் எனது தலைப்பு. பெரிதினும் பெரிதுகேள். இதைத்தான் வள்ளுவரும் சொன்னார், உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்று. நம் எண்ணமும் சிந்தனையும் உயர்வாக இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் விரும்பினர். எதிர்காலத்தின் சிற்பி பாரதியின் நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும் அவரது தொலைநோக்கு பார்வையும் அன்று இருந்த மக்களின் கற்பனைக்கு கூட எட்டாததாக இருந்தது. அப்படி பாரதி பெரிதாக என்ன கேட்டுவிட்டார்? சிங்கள தீவினுக்கோர் பாலம் அமைப்போம், சேதுவை மேடுயர்த்தி வீதி சமைப்போம், வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம். இந்த பாடல் அவரது தொலைநோக்கு பார்வைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது 18ஆம் நூற்றாண்டில் எழுதிய பாடல். இன்று 21ஆம் நூற்றாண்டில் இருக்கிறோம். 8 திசைகளிலும் சென்று ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தை பெருக்கிவிட்டோம். ஆயுதம் செய்யும் அளவிற்கு வளர்ந்து விட்டோம். சாலைகள் முழுவதும் கல்வி சாலைகள் வந்துவிட்டன. ஆனால் பாரதி கேட்டது இதை மட்டும் தானா? பாரதி இந்த சமுதாயத்திடம் 3 முக்கியமான விஷயங்களை கேட்டார். 1, தமிழ்நாட்டில் தமிழ் தலைமை பெற்று தலைத்திட வேண்டும் என்று கேட்டார். 2, ஏழை என்றும் அடிமை என்றும் எவனுமில்லை, ஜாதியில் இழிவு கொண்ட மனிதர் என்பார் இந்தியாவில் இல்லை என்றார். 3, வைய வாழ்வதனிலே எவ்வகையிலும் நமக்குள்ளே தாதரென்ற நிலைமை மாறி ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ வேண்டும் என்று கேட்டார். சுதந்திரத்தையும் சமத்துவத்தையும் பெண் விடுதலையும் கேட்டார். இன்று கிட்டிவிட்டதா? சுதந்திரத்தை அந்நியனிடமிருந்து பெற்று அரசனிடம் கொடுத்து விட்டோம். ஆம், பல பல வண்ணங்களில் உடையணிந்து பளபளப்பாக இருக்கும் அரசர் அவர் இருந்துவிட்டால் இங்கு எல்லாமே கிட்டிவிடும். ஆண்டவனின் அனுகிரகத்திலிருந்து அரசாங்கத்தின் சலுகைகள் வரை அவர்தான் பணம். அடுத்தது சமத்துவம். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழிய பாண்டியனின் கவிதை ஒன்று. வேற்றுமை திரிந்த நாட்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பில் மேல்பால் ஒருவனும் அவன் கண் படுமே. இந்த பாடலில் இந்த 3 வரிகளை நான் கோடிட்டு காட்டுவது ஏனென்றால், ஜாதியால் ஒதுக்கப்பட்டவனுக்கு இன்று கல்வி கிடைத்துவிட்டது, அதனால் மரியாதையும் கிடைத்துவிட்டது. எனவே இது சமத்துவ சமுதாயம் என்று சொல்லிவிட முடியுமா? கலப்பு திருமணங்களால் ஆணவ கொலைகள் தொடரும் வரை சமத்துவத்தை பற்றி பேசும் அருகதை நமக்கில்லை. பெண்கள் விடுதலை அடைந்து விட்டனர். இன்று எல்லா துறைகளிலும் பெண்கள் தான். தமிழ் மேடையை அலங்கரிக்கவும் இத்தனை பெண்கள் என்று நாம் பெருமை பேசிக் கொண்டிருக்கும் நேரத்தில் எங்கோ ஒரு மூலையில் ஒரு பெண் கற்பழிக்கப்படுகின்றாள். பெண்மையை முடக்கி வைப்பதே பாவம் என்றான் பாரதி. இன்று பெண்மை அழிக்கப்படுகிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பெண் இந்த ராஜலட்சுமி கேட்கும் பெரிது என்னவென்றால், தன்னை போல் எல்லா உயிர்களையும் பாவிக்கும் மனிதத்துவம் வாய்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். வாருங்கள் இளைஞர்களே, கேட்பது உங்கள் நான். நன்றி. ராஜலட்சுமி, சிறப்பா பேசுனீங்க. நடுவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ராஜலட்சுமி, வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பான ஒரு அறிமுக பேச்சை வழங்கியிருக்கீங்க. முதல்ல இது தொடர்பான என்னுடைய ஒரு சின்ன தகவலை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடியை அவர் காவலர்களுக்கு தான் எழுதியிருக்காருன்னு கிண்டல் பண்ணி புதுமைப்பித்தன் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. அதில் கோல் கை கொண்டு வால் அப்படின்னு இருக்கு. கோல்னா போலீஸ்காரங்க கையில் இருக்கிற லத்தி மாதிரி, நைய புடை, ரௌத்திரம் பலகு, வெடிப்புற பேசுன்னு இப்போது புதுமைப்பித்தன் பாரதி இந்த புதிய ஆத்திச்சூடியை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக எழுதியிருக்காருன்னு ஒரு கிண்டல் கட்டுரை இருக்கார். நல்ல நகைச்சுவையான கட்டுரை. அவர் பாரதி மேலே ரொம்ப அபிமானம் உள்ளவர். நீங்கள் இந்த பெரிதினும் பெரிதுகள்னு எனக்கு அது ஞாபகம் வந்தது, ஒரு அசோசியேட் தாட் அது. 2வது, உங்கள் பேச்சு மீதான என்னுடைய கருத்துக்கள் என்னென்னா, நீங்கள் உங்களிடம் கொஞ்சம் பெரிதினும் பெரிது கேட்டிருக்கணும். ஏன் என்றால், பேச்சோ எழுத்தோ எதுவாக இருந்தாலும் ஒரு ஆளுமை ஏன் அதை பேசணும்னா, அதில் இருக்க வேண்டிய முதன்மையான அம்சம் பிரிதொன்றில்லாத தன்மை. இங்கிலீஷில் சொல்கிறதா இருந்தால் எக்ஸ்க்ளூசிவிட்டி. இந்த பேச்சை ராஜலட்சுமியால் மட்டும்தான் பேசியிருக்க முடியுங்க அப்படின்னு சொன்னாதான் அது ராஜலட்சுமிக்கு பெருமை. இப்போது ஐயா இருக்கிறாருன்னா, முத்துக்குமரன் இருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு தெரியல உங்களுக்கு. அவங்க பேசுகிற ஒரு விஷயத்தை அவங்க பேசுகிற மாதிரி இன்னொருத்தரால் பேச முடியாது.
அப்படி இருக்கும்போது ஒரு உரையில் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பொதுவான விஷயங்கள், பொதுவான தகவல்கள், அதை சொல்லக்கூடாது. அது பேச்சாளனுடைய வேலை இல்லை. பேச்சாளன் என்றாலே அறிஞர் தான். அறிஞர் என்று சொன்னாலே எக்ஸ்க்ளூசிவிட்டி தான். இதை இவங்களை தவிர வேறு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. அதுதாங்க ராஜலட்சுமி என்று சொல்கிற மாதிரி தான் உங்களுடைய அடுத்த சுற்று பேச்சுக்கள் இருக்கணும். இந்த ஜெனரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு பேச்சில் அது யார் வேணாலும் பேசலாம், அதை பேசக்கூடாது. ஒரு பேச்சாளர் பேசவே கூடாது. அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். வாழ்த்துக்கள் ராஜலட்சுமி. உங்கள் பேச்சில் ஒரு நல்ல முதிர்ச்சி இருந்தது. இது செவிவழி கதை தான், உண்மையானு தெரில. பெர்னாட் ஷா கிட்ட கேட்டாங்களாம், ஐயா அது மாதிரி நம்ம ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கோம், ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பேசினா போதும், ஒரு 3 மாதம் கழித்து வாங்கன்னு பெர்னாட் ஷா சொன்னாராம். 10 நிமிஷம் பேசுறதுக்கு 3 மாதமா? அப்போ ஒரு அரை மணி நேரம் பேசணுன்னா அதுக்கு ஒரு 15 நாளில் வாங்க போதும். அப்போ 1 மணி நேரம்னா இப்போயே வாங்க போகலான்னாராம். ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டப்ப, ஒரு நீண்ட நெடிய பேச்சில் நம்ம நாட்டில் என்னத்தை வேணால் பேசலாம், ஆனால் ஒரு குறுகிய பேச்சில் கருத்து செறிவு ரொம்ப முக்கியம்னு சொன்னதாக சொல்கிறாங்க. 3 நிமிஷம் உங்களுக்கான நேரம். அப்படி தோட்டாக்களால் தொலைச்சிடணும். நீங்கள் ஒரு மணி நேரம் பேசுகிற சொற்பொழிவாளர் போல் நின்று நிதானமாக கேள்வி கேட்டு பார்வையாளருடைய பதிலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது இந்த இடம் இல்லை. உங்ககிட்ட நல்ல முதிர்ச்சி இருக்குது, உங்ககிட்ட ஒரு நல்ல குரல் வளம் இருக்குது, உங்ககிட்ட கூனி குறுகிற உடல் மொழி இல்லை, நல்ல விசாலமான உடல் மொழி இருக்குது. உண்மையிலே இந்த தலைப்புக்கு நீங்கள் ஒரு 10 செய்தி எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா இந்நேரம் இந்த மேடை முழுவதும் அதிர்ந்துருக்கும். அதை உங்கள்கிட்ட அடுத்த சுற்றில் எதிர்பார்க்குறேன். வாழ்த்துக்கள். ரொம்ப அருமையாக பேசுனீங்க. அந்த கோயில்பட்டி வீரலட்சுமி ஆக்குன்னு நான் முதல்ல நினச்சேன். ராஜலட்சுமி ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் உச்சரிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஏன்னா தமிழுக்கு அழகே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து வேகமாக பேசுகிறத காட்டிலும் அதை வந்து நிறுத்தி நிதானமாக பேசுகிறப்ப கிடைக்கக்கூடிய அந்த இனிமை தான். அது ரொம்ப சாதாரணம் கிடையாது. ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதே மாதிரி அந்த ஆத்திச்சூடி தான், எல்லாருமே அதை ஆத்திச்சூடின்னு சொல்கிறாங்க. வந்து இல்லை, அதில் ஆத்திச்சூடி இளம்பரை அணிந்து அப்படின்னு தான் பாரதி வந்து அந்த பாட்டு வரியை தொடங்குறார். ஆத்தி மாலையாக்கிய அதை சூடி அப்படின்னு அர்த்தம். அதனால் அது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. இதில் பிழையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அது சொல்ல வர்ற போது எந்த இடத்துல இக்கு இச்சு, இப்போ இவர் சொன்னார் பாருங்கள், நம்ம எழுதுகிற போது தங்கிலீஷ் பயன்படுத்துகிற மாதிரி எந்த இடத்துல நிறுத்தணும் எந்த இடத்துல தொடங்கணும் அப்படிங்கிறது சொல்லணும். அந்த கூடி தொழில் செய்வீர் அப்படின்னா அந்த இடத்துல புல் ஸ்டாப்னா அந்த இடத்துல நிறுத்தி காட்டணும். அதுக்காக அதே மாதிரி சொன்ன மாதிரி பேச்சு போட்டிக்கிங்கன்னு வந்துட்டோம்னா அதுக்கான இந்த தயாரிப்பு 100 மீட்டர் ஓட போகிறோமா, 200 மீட்டரா, 400 மீட்டரா, நேரமும் தூரமும் நோக்கி நம்மளுடைய வேகத்தை கூட்டிக்கிற மாதிரி அந்த மாதிரி தயார் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் உங்களுடைய பேச்சுக்கு. வாழ்த்துக்கள் ராஜலட்சுமி. உங்களுக்கு எல்லா பொட்டன்ஷியலும் இருக்கு, அது முழுமையா நீங்க அடுத்த ரவுண்ட்ல பயன்படுத்தணும் நடுவர்கள் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அதை செய்வீங்க. அடுத்த போட்டியாளர் யாருங்கிறத பார்க்கலாம். யுவசங்கர், தர்மபுரி. இந்த உரை ஜாதிகளுக்கானதோ சமயங்களுக்கானதோ அல்ல, வெற்றிகளுக்கானதோ தோல்விகளுக்கானதோ அல்ல, பாரதி தவிர்க்க சொன்ன அச்சங்களுக்கானது. நாட்டின் விடுதலைக்காக வாள்கள் ஏந்தி போராடிய வீரர்களுக்கு மத்தியில் வார்த்தைகள் ஏந்தி போராடிய மனிதன் உண்டென்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் பாரதிக்குத்தான் முதலிடம். காரணம், நாட்டில் அச்சம் தவிர்த்தால்தான் நம் மக்கள் பல உச்சங்களை அடைவார்கள் என்பதற்காக அச்சமில்லை என்ற பாடலை எழுதி நம் நாட்டு மக்களுக்கு பல உந்துதலை ஊட்டியவர் பாரதியார். எதற்காக? ஏனென்றால் பீரங்கிகளை தன் முன்னே நிறுத்தி நாட்டிற்காக போராடுவதை விட்டுவிட்டால் உன் உயிராவது தப்பிக்கும் என்று உரைத்த அந்நியர்களை பார்த்து, உங்களுடைய பீரங்கி குண்டுகள் எல்லாம் என் நாட்டின் புழுக்கைக்கு சமமடா என்று கூறி மாண்டு போன நம் பாட்டன் அழகுமுத்து கோனிற்கு அச்சமானது இல்லை. கப்பலேறி வந்து அரசாண்ட அந்நியர்களை கப்பலோட்டி எதிர்த்த வஉசிக்கு அச்சமானது இல்லை. ஏன், வாளினை கொண்டும் வாளாக நின்றும் வேலாக மாறிய வேலுநாச்சியார் முதற்கொண்டு தீயவர்களை அழிக்க தீயாக மாறிய குயிலி வரை வரலாற்றில் பேசப்படும் சாதனையாளர்கள் எவருக்குமே அச்சமானது இருந்ததில்லை. காரணம், அவர்கள் அறத்தையும் உண்மையும் தம்மிடத்தில் கொண்டு தன்னலமின்றி பிறநலனுக்காக உழைத்தார்கள். அவர்கள் கொண்டிருந்த அறத்திற்கும் உண்மைகளுக்கும் தெரியும் அச்சங்கள் கொள்ளக்கூடியவை, அறம்தான் வெல்லக்கூடியவை என்று. கம்பராமாயணத்தில் ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நிகழ்ந்தது என்பது வரலாறு. ஆனால் யுத்தம் நிகழ்ந்த போது இருவருக்குமே அச்சமானது இருந்ததில்லை.
ஆனால் இறுதியில் வென்றது ராமன் தான். மூன்றுலகையும் தன் கையிலே வைத்திருந்த ராவணன் தோற்றதற்கான காரணம் ஆண்டவனை எதிர்த்தான் என்பதற்காக அல்ல, அறத்தினை விடுத்தான் என்பதற்காக. சூழ்நிலைகள் எதையும் ஆராயாமல் சூர்பனகையின் பக்கம் நின்றதுதான் ராவணன் செய்த மிகப்பெரிய தவறு. ஆராய்ந்து பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும், அவன் எதிர்ப்பது ராமனின் சிரத்தை எதிர்த்தல்ல, அவன் கொண்டிருந்த அறத்தை எதிர்த்தென்று. இதிலிருந்தே தெரிகிறது, அச்சம் தவிர்த்தவர்கள் எதிர்க்க முடியும், அச்சம் தவிர்த்தவர்கள் எதிர்க்க முடியும், ஆனால் இந்நாட்டில் அறத்தை உடையோர் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் என்று. ஆகவே இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் என் அருமை தோழமைகளே, பாரதியைப் போலும் வள்ளுவனைப் போலும் அறத்தையும் உண்மையும் தம்மிடத்தை கொண்டு துணிந்து நின்று உரைத்திடுங்கள். அச்சமானது எனக்கு இல்லை 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 என்று நீங்கள் உரைப்பது பாரதியைப் போல வன்மையாக இருந்தாலும் சரி, இல்லை காந்தியைப் போல மென்மையாக இருந்தாலும் சரி, நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களின் குரல் உலகம் எங்கிலும் எதிரொலிக்கும், சந்தேகமில்லை, உரைத்து பாருங்கள் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றிகளை பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை சி யுவசங்கர். நன்றி. நிகழ்ச்சியை பார்க்குற ஆண்கள் மனதை வருத்தப்படாத வகையில் ஒரே ஒரு ஆணா நீங்க எல்லாருக்கும் பங்கெடுத்திருக்கீங்க. சரி, எப்படி பேசியிருக்கீங்க அப்படிங்கிறத நடுவர்கள்ட்ட கேட்டுக்கலாம். அனிதா சம்பத் சொன்ன மாதிரி இவ்வளோ பேருக்கு நடுவில் நீங்கள் பயமில்லாமல் வந்தீங்க பாருங்க, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா 13 பெண்கள் ஒரு ஆண், அது ரொம்ப மகிழ்ச்சி. 13 பெண்கள் வந்தது எப்படி மகிழ்ச்சியோ, நீங்கள் ஒரு ஆளாவது வந்தீங்களேங்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி. இதை தட்டி கேட்க ஒரு ஆண்மகன் கூட இல்லையா அப்படின்லாம் கேட்டுருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, நல்லா அருமையாக பேசுகிறீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த ஒருமைப்பன்மை மயக்கம்னு சொல்லுவோம், அது என்னன்னு நீங்கள் ஏதாவது கேட்டு பயந்து போயிடாங்க. ஐயோ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் நான் பேச்சு போட்டிக்கே வந்திருக்க மாட்டேனே அப்படி நினைக்கக்கூடாது. என்ன அப்படின்னா, அவைகள் வந்தன, அவை கூட பன்மை தான், அது வந்தது, வேறுபாடு தெரிஞ்சுக்கலாம். அவன் வந்தான், அவர்கள் வந்தார்கள். அது மாதிரி நம்ம பேசிட்டு வர்ற போதே சில நேரங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரியான அந்த ஒருமைப்பன்மை நம்மளை தெரியாமல் சில நேரங்களில் போயிடும். அதே போல் இந்த குயிலி பற்றி கூட சொன்னீங்க, இந்த வீரமங்கை வேலுநாச்சியார். இன்னும் கூட எனக்கு அந்த சந்தேகம் உண்டு, குயிலிங்கிற அந்த கதை புனையப்பட்ட கதை மாதிரி தான் பின்னாடி சொல்கிறாங்க. ஏன்னா நான் அந்த பகுதியை சேர்ந்தவன் தான், மதுரை மாவட்டம், சிவகங்கை எல்லாம் பார்த்துருக்குறேன். அது இருக்கா இல்லையாங்கிற விஷயங்கள் எல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனால் நல்லா அழகாக எடுத்து சொன்னீங்க. ராவணன் எதிர்த்தது கடவுளை அல்ல, அறத்தை. அதனால தான் அவன் வீழ்ந்தாங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயத்தை சொன்னீங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய முதன்மையான சொத்து. ஒரு பேச்சாளனுக்கு இருக்க வேண்டியது தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை அவனுடைய டெலிவரி ஸ்பிரிட்டில் வெளிப்படும். அதை அதாவது உணர்ச்சிகரமான வெளிப்பாட்டில் அது வெளிப்படும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மூணாவது, நீங்கள் இந்த தலைப்பில் ஒரு சின்ன இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிட்டீங்க. அதை அறச்சார்பே எனது கடவுளுங்கிற மாதிரி அறத்தோடு இருக்கணுமே, அச்சம் இல்லாமல் இருக்கிறதுல அப்புறம் அப்படின்னு அதை முடிச்சிட்டிங்க. அது ஒரு புத்திசாலித்தனமான உரை, அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் இந்த தலைப்பு இருக்குல்ல, இச்சகத்துள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும்னா அதை நீதி செய்யணும். எல்லாரும் எதிர்த்து நிற்கும் போதும், இப்போ உதாரணமாக சமீபத்தில் கௌரி கிஷான் என்கின்ற நடிகை, அவங்க மேலே ஒரு உருவ கேலி நடக்குது. அவர்களை கூட்டி வந்தவர்கள் அவங்களுக்கு ஆதரவாக நிற்கலை. பத்திரிகையாளர்கள் அவ்வளோ பேரும் சுற்றி நின்று கொண்டு அவங்களுக்கு எதிராக நிற்கிற ஒரு இடத்துல கூட எந்த ஒரு அச்சமும் இல்லாமல், எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல், இது என்னுடைய உரிமை, என்னுடைய சுயமரியாதை, இது என்னுடைய டிக்னிட்டி சம்மந்தப்பட்டது நாங்கள் நிற்கிறாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் பேசலை, இந்தியாவே கௌரி கிஷான் பின்னாடி நின்னாங்க. அதுதான் பாரதி இங்கே சொல்கிறது. எல்லாரும் எதிர்க்கலாம், ஆனால் என் கருத்து என்னவோ அதை நான் சொல்லுவேன். என் நிலைப்பாட்டில் நான் நிற்பேன். நீதிக்குத்தான் நான் தலைவணங்குவேனே தவிர அநீதிக்கு ஒருபோதும் நான் போயிட மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் ஏன் துணிச்சல்ங்கிறார் அவர். ஸோ அதுதான் இந்த தலைப்பில் நீங்கள் செய்திருக்க வேண்டிய ஒரு விஷயம். இது உங்கள் பேச்சில் உள்ள என்னுடைய கருத்து. சரியா? வாழ்த்துக்கள். நிஜமாகவே உங்களுடைய அந்த ஆளுமையும் கம்பீரமும் நல்லா இருக்குது தம்பி. ஆனால் உங்களுடைய உரை எனக்கு கொஞ்சம் ஏமாற்றம் தான். நான் அதை சொல்கிறேன். நீங்கள் இச்சகத்திலெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும்ங்கிறது இன்றைக்கி கமலஹாசன் அவர்கள் தயாரித்து சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்த அமரன் ஒரு படம், ஒரு
இராணுவ வீரனுடைய கதையை எடுத்து பண்ணுறாங்க. அந்த படத்தில் எவ்வளவோ மியூசிக் போடுறாங்க, பயங்கரமான காட்சிகள் வைக்கிறாங்க, எதோ வைக்கிறாங்க. ஆனால் அந்த படத்துடைய ஒரு காட்சி எல்லாரையும் அப்படியே மயிர் கூச்சரிய செய்யும். அது என்னென்னா, அந்த இராணுவ வீரர்கள்லாம் சேர்ந்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை ஏற்பாடும். அந்த வரி இருக்குல்ல, இத்தனை ஆண்டு கழிச்சும் பாரதியோட அந்த வார்த்தைக்கு உயிராக நம்ம ரத்தத்தை கொதிக்க வைக்கிறது இருக்குல்ல, அப்படி ஒரு தலைப்பு எடுத்துகிட்டு நீங்கள் இதுக்கு முன்னாடி பேசின ஒரு 4-5 பேச்சு போட்டிகளுடைய கருத்துக்களை எடுத்து போட்டு பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. ஐயா ரசித்தாங்க ராவணனை, அண்ணனும் அதை சுட்டி காட்டினாங்க. எனக்கு அதை நீங்கள் சொல்லும்போது நான் இச்சகத்தில் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் நீங்கள் ராவணன் சொல்லி ராமனே வந்தாலும் எதிர்த்து நின்னா பயம் இல்லாமல், அதனால தான் இன்றைக்கி வரலாற்று இருக்கேன் நீங்கள் திருப்பி இருந்தால் கூட நான் அதை ஏற்றிருப்பேன். நீங்கள் இங்கே அறத்தை கொண்டு வரும்போது எனக்கு நீங்கள் ஏன் வேறு தலைப்புக்குள்ளே போகிறீங்கிற ஒரு கேள்வி இருக்குது. யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போதும் மஞ்சோம்னு எதுக்குமே பயப்படாதான்னு பாரதி நம்மளை சொல்லி 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 வளர்த்துருக்காரு. இந்த தலைப்பு எடுத்து நீங்கள் பேசும்போது இங்கே இருக்கிற யாராவது அடுத்த பேச்சாளருக்கு பயம் இருந்துச்சுன்னா அடுத்த சுற்று பயப்படாமல் பேசணும்டா அப்படிங்கிற கம்பீரம் வந்துடும். அப்படி அந்த தைரியமும் அந்த திமிரும் உங்களுக்கு வரட்டும். அடுத்த சுற்றை எதிர்பார்ப்போடு காத்திருப்பேன். சரிங்களா? ஜகம்னா உலகம். அதுதான் இந்த உலகமே எதிர்த்து நின்ற போதிலும் ஏன் அந்த வார்த்தையை அவர் போட்டார்னா, அந்த அச்சமில்லைங்கிற எதுகைக்காகத்தான் போட்டார். ஏன்னா நம்ம இச்சகத்தில்னு படிச்சுட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது தெரியாமல் போயிடும். அதாவது உலகமே எதிர்த்து நின்றாலும் நான் தனித்து நின்று போராடி வெல்லுவேன். இது வேணும் நமக்கு. முதல்ல இந்த தலைப்பை உள்வாங்கிட்டோம்னா ஜெயிச்சிடலாம், அதுதான் முக்கியம். அதனால கொஞ்சம் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க கொஞ்சம். அதுக்காக யுவசங்கர், நீ எதுக்கும் பயப்படாது, என்னை எப்படியாவது காப்பாத்திடுறான்ற மாதிரி எல்லா ஆண்களும் இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. செட்டில் இருக்க அண்ணனுங்கெல்லாம் கூட ஆண்களோட மானத்தை நீ காப்பாற்றணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இல்லை, அடுத்த ரவுண்டில் அவங்க சொன்னதெல்லாம் மைண்டில் ஏற்றிக்கிட்டு நல்லா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிடுங்க. நன்றி. இந்த முதல் சுற்றோட இறுதி பங்கேற்பாளர் யாருங்கிறத பார்க்கலாம். நர்மதா, நாச்சியபுத்தூர். முன்பெல்லாம் அரக்கர்கள் தேவர்கள் என 2 பிரிவு உண்டு, நல்லவர்கள் கெட்டவர்கள் என 2 பிரிவு உண்டு. இப்போதெல்லாம் நல்லவனுக்குள்ளும் தீமை உண்டு, தீயவனுக்குள்ளும் நன்மை உண்டு. எனவே பகைவனுக்கருள்வாய் நன்னஞ்சே பகைவனுக்கருள்வாய் என்றான் பாரதி. பெரிதும் கொண்டாடப்படாத கவிதைகளுள் ஒன்று. ஏன்? பழிக்கு பழி, ரத்தத்திற்கு ரத்தம், திட்டமிட்டு சண்டையிடு, தோற்றால் கோழைத்தனம் என வன்முறையை நடைமுறையாக்கிய காலத்தில் பகைவனுக்கருள்வாய் என்றால் கசக்கத்தான் செய்யும். எப்படி பகைவனுக்கருள்வது? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் என்றான் வள்ளுவன். 2 மதிப்பெண் வினாவிடையல்ல, இறக்கும் வரையில் ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டிய கட்டாய விதிகள். அந்நாளிலிருந்து இந்நாள் வரை புறநானூற்றை புகழ்ந்து பாடுவதற்கு பெருமை மட்டும் காரணமல்ல, அதில் கடைபிடிக்கப்பட்ட போர் அற விதிகளும் காரணம். தேய்தல் உண்மையும் பெருகல் உண்மையும் மாய்தல் உண்மையும் பிறத்தல் உண்மையும் அறியாதோரையும் அறிய காட்டி வல்லாராயினும் வல்லுனராயினும் என்கிறது புறநானூறு. வெற்றி வரலாம், நாளை தோல்வி வரலாம், மனித பண்பு மாறக்கூடாது. இறத்தலும் பிறத்தலும் இயற்கை. ஆனால் ஒருவன் இறந்த பிறகுதான் நண்பனிடம் எப்படி நடந்து கொண்டான், பகைவனிடம் எப்படி நடந்து கொண்டான் என்பதை பொறுத்து இந்த உலகம் அவனை போற்றும் என்கிறார்கள். கம்ப ராமாயணத்தில் யுத்த காண்டத்தில் நிராயுதபாணியாக நின்ற ராவணனை பார்த்து இன்று போய் போருக்கு நாளை வா என்றார் ராமன். இன்று நடக்குமா? பகைவனை விடுங்கள், இரத்த சொந்தத்திற்கு உதவுகிறோமா? நாங்கள் பழசையெல்லாம் மறந்துட்டோம், மாப்பிள்ளையை கூட்டிட்டு வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க என்ற செய்தியவை அடுத்த நாள் காலை தலைப்புச் செய்தியில் தானே பார்க்கிறோம். பெருந்தன்மை என்ற சொல்லின் வாசனை கூட அறியாமல் வளர்கிறோம். ஏன் பகைவனுக்கு அருள வேண்டும்? பிறப்பால் ஒருவன் குற்றவாளி அல்ல, சூழ்நிலைகளால் தான். சிப்பியிலே நல்ல முத்து விளைந்திடும் செய்தி அறியாயோ நன்னஞ்சே என்றான். உன் பகைவனுக்குள்ளும் இறைவன் வாழ்கிறான், அவனுக்குள்ளும் நன்மை உண்டு என்பதுதான் இதனின் பொருள். தாழ்வு பிறர்க்கென தான் அழிவான் என்ற சாத்திரங்கேளாயோ என்றார். பிறர் கெடட்டும் என்ற எண்ணமே உன்னை கெடுத்து விடுமடா என்றார். நீ சிறியாளு, நான் பெரியாளு, நீயா நானா என சண்டையிட்டால் என்ன நடக்கும்? இஸ்ரேலிலும் பாலஸ்தீனத்திலும் என்ன நடந்ததோ அதுதான் இங்கும் நடக்கும். மனிதன் ஒரு சமூக மிருகம், அவனை மனிதனாக்குவது மனிதாபிமானம் என்ற உணர்வு. சரி, பகைவனுக்கு அருள்கிறோம், அதன் விளைவுதான் என்ன? எல்லா ஊர்லேயும் படித்து நல்ல மதிப்பெண் எடுத்தா என்ன பரிசு? என்னையா பரிசு? நம்ம ஊரில் வெட்டுக்குத்து பரிசு. பாதிக்கப்பட்ட மாணவன் பத்திரிகையாளர் பேட்டியில் பேசுகிறான், அவர்களும் படித்து நல்லா இருக்கட்டும் சார். பொது தேர்வு எழுத சென்ற மாணவிக்கு பேருந்தை நிறுத்தாமல் சென்ற ஓட்டுநருக்கும் நடத்துனருக்கும்
பணி இடைநிறுத்தம் செய்யப்படுகிறது என்ற செய்தியை கேட்டவுடன் அந்த மாணவி நான் வருந்துகிறேன் என்றார். ஏன், உனக்கு தீமைதானே செய்தார்கள் என்றார்கள். அல்ல, அவர்கள் குடும்பத்திலும் என்னை போன்ற பிள்ளைகள் வாழலாம் என்றாள். அன்று தமிழ்நாடே நெஞ்சம் நெகிழ்ந்ததை மறந்தோமா? பகைவனுக்கு அருளினால் பெயரும் புகழும் தான் கிடைக்கும். இதுதான் பகைவனுக்கு அருளுதலின் விளைவு. அவர் எழுதிய கவிதையை நாம் மறக்கலாம், ஆனால் அந்த காலம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் அதனின் பொருளை. பகைமையிலும் வன்மையிலும் சந்தி பிழை இருக்கலாம், அது சந்ததி பிழையாகாமல் பார்த்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நர்மதா, மிக சிறப்பா பேசுனீங்க. எப்படி பேசுனீங்க நடுவர்கள்ட்ட கேட்டலாம். நர்மதா, உங்களுடைய மிகப்பெரிய பலம் என்பது உங்களுடைய குரல் வளம். அதில் நீங்கள் பல ரேஞ்சஸ் உங்களால் காட்ட முடியுது. உச்சஸ்தாயிலையும் போகிறீங்க, இறங்கியும் வரீங்க. ஆனால் உங்கள் பேச்சை வெளிப்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸோடு இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களை அறிமுகப்படுத்தும் போது சொன்ன கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல, அதுதான் உங்களுடைய பேச்சில் ஃபிக்ஸடாக இருக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு நான் நம்புகிறேன். ஒன்று. ரெண்டாவது, எங்கள் கமல் சார் வந்து அடிக்கடி சொல்லுவார், பிழையா பெருமை எவருக்கும் இல்லை, எல்லா மனிதர்களும் குறையுள்ளவர்கள் தான். அதாவது வாழ்க்கை என்பதே அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படிங்கிறாரு ஜெயகாந்தன். அப்படி இருக்கும்போது பகையினால் ஒரு 2 நாட்டுக்கு சண்டை நடக்குது. எந்த தரப்பில் ஒரு வீரன் இறந்தாலும் ஒரு தாய் மகனை இழக்கிறா, ஒரு மனைவி காதல் கணவனை இழக்கிறா, ஒரு குழந்தை அன்பான அப்பாவை இழக்குது. அப்போது இன்றைக்கு செருக்குற்று பகை வளர்த்தால் வருங்காலம் கேள்விக்குறி. இதுதான் இன்றைய மானுட கை கொள்ள வேண்டிய அறம். என்னென்னா, செருக்கோட ஒரு பகையை ஊட்டி வளர்த்தோம் என்றால் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிடும். எவரோடும் ஒரு உறவோ பகையோ கிடையாதுன்னு வாழ்கிறது தான் நம்முடைய பஞ்சசீல கொள்கையே வகுத்து கொடுத்தது. இன்றைக்கு பகைவனுக்கு அருள்வாய் என்று பாரதி வந்து நமக்கு சொன்னதை தான் நாமளும் இந்த உலகத்திற்கு இந்தியாவுடைய ஞானமாக கொடுக்கறது அதுதான். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் பல 76 நாடுகளில் போர் நடந்துகிட்டு இருக்கு உலகத்தில். அப்போது வானமே கூரையாக பாலைவனத்திலையும் கடற்கரையிலையும் வனாந்தரங்கள்லேயும் மானுட வெள்ளம் வந்து கிடக்குது அகதிகளாக. இன்றைக்கி செருக்குற்று பகை வளர்த்தால் உலகத்துக்கே கேள்விக்குறி கிடையாது, எல்லாமே அணுகுண்டு நாடுகள் தான். இந்த பாரதியினுடைய செய்தி இந்தியாவுடைய செய்தி உலகத்துக்கானது. அதை நீங்கள் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் நர்மதா. தேங்க்யூ. முத்துக்குமரன், உங்கள் கருத்து ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் வந்து அந்த தலைப்பு எடுத்துக்கிட்டு இப்போ நான் உங்கள் ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னா எல்லோரும் கேட்பேன். நான் ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், நான் ஒரு கிரியேட்டர் அப்படிலாம் அடையாளப்படுத்துறத விட நான் ஒரு தமிழ் பேச்சாளர்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இந்த மொழி சொல்லி கொடுத்துருக்கிற அறம் இருக்குல்ல, இந்த உலகத்தில் வேறு எந்த மொழி சொல்லி கொடுத்துருக்கு எனக்கு தெரியலை. பகைவனுக்கருள்வாய் நன்னஞ்சே, இது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஒருத்தன் உனக்கு கெட்டதே செஞ்சானா அவர் நான நன்னயம் செய்து விடல் இருக்குல்ல, இதை யார் சொல்லிக் கொடுப்பா? இது வேறு எங்கே இருக்குது? இதுக்கு நீங்கள் ஒப்பீடு எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, ஒரு பையன் அவங்களும் எல்லோரும் சமந்தான டீச்சர்னு ஒரு பையன் சொன்னது. அந்த ஒரு இயற்பியல் பரீட்சைக்கு போன மாணவி அங்கே வேலை விட்டு போனோடனே அவங்களுக்கு புள்ளக்குட்டி இருக்குன்னு சொல்லி அதெல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்து இதோடைய சிறு விளைவையும் பெருவிளைவையும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் கொண்டு வந்தீங்களே, ரொம்ப ரொம்ப சிறப்பு. நான் ஒரு கவிதை படித்தேன். மகாபாரதம் இதிகாசமாகிவிட்டது, ராமாயணம் புராணமாகிவிட்டது, வென்றவர்கள் எல்லாம் மன்னராகிவிட்டார்கள், அடித்து கொண்டும் குத்தி கொண்டும் செத்துப்போன சிப்பாய்கள் என்ன ஆனார்கள் அப்படின்னு அந்த கவிதை. இப்போ நீங்கள் பகையை வளர்த்து அவன் அதை பண்ணிட்டானா, அவனை நான் இதை போன இவன் அதை பண்ணிட்டானா இப்படி நினச்சி 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 பெருசாகி அதனால் அண்ணன் சொன்ன மாதிரி வானமே கூரையாய் அகதிகளாய் கிடக்கிற மக்களுக்கு யார் பொறுப்பு? அவங்களுக்கு என்ன பதில்? இப்போ இது வந்து நாடுகளுக்கு நடுவில் நடந்தாலும் சரி, ஒரு வீட்டுக்குள்ள நடந்தாலும் சரி, என் அண்ணன் அன்னைக்கு அதை பண்ணிட்டான், இன்றைக்கி தம்பி ஒன்று திருப்பி பண்ணுறது இருக்குல்ல, இது வாழ்க்கை என்றைக்குமே இன்பமயமாக்காது. அப்படி நீங்கள் எப்போதும் நல்வாழ்வு வர வேண்டும்னா, இல்லறம் வேணும்னா நல்லறம் வேணும். அதுக்கான அறம் பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே. ரொம்ப நல்ல நேர்த்தியாக எடுத்துகிட்டு போனீங்க. ஆனால் நீங்கள் வந்து கடைசியாக சந்திப்பிழை இருக்கலாம், சந்ததிப்பிழை இருக்கலாம்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை சொல்ல முடியாமல் திணறி சிரமப்படுறீங்கல்ல, அதை நல்லா பயிற்சி பண்ணி மேடையில் கொண்டு வரலாம், கொண்டு வாங்க. இல்லைன்னா அதை தூக்கி போட்டுருங்க. உங்களால் கருத்துக்களை வச்சு நல்லா பேச முடியுது. நான் அழகியலான வார்த்தைகளை போடுறேன்னு சொல்லி இதை கோட்டை விட்டுறக்கூடாது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி. ரொம்ப அருமையாக பேசுகிறீங்கம்மா. நர்மதா ரொம்ப நல்லா இருந்தது. நர்மதைங்கிறதே ஒரு நதி தான். நர்மதைங்கிற ஒரு நதியோட ஆற்றொழுக்கு மாதிரி பேசணும். நிறைய இடங்களில் ஸ்பீடு பிரேக்கர் இருந்த மாதிரி இருந்தது. தடக்குன்னு வண்டி ஏறி இறங்குச்சு. அது என்ன அப்படின்னா, அதுக்கு இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்திங்கன்னா சரியாக போகும். அது எவ்வளோ பெரிய பேச்சாளராக இருந்தாலும் இது ஒரு சிரமந்தான். அது நமக்கு என்னென்னா, பேரறிஞர் அண்ணாவை ஏன் வந்து சிறந்த பேச்சாளர்னு சொல்கிறாங்கன்னா, கருத்துக்கள் வந்து மோதுமா, அப்படி என்ன பேசி அந்த தடுமாற்றம் இருக்கலாம். ஐயோ அடுத்து என்னது அப்படின்ற தடுமாற்றம் இருக்கக்கூடாது.
அதான் முக்கியமான ஒன்று. அபி என்கின்ற ஒரு புதுக்கவிஞர் எழுதுகிற போது வார்த்தைகளோடு ஒரு பேட்டின்னு ஒன்று எழுதுவார். அதில் அவர் சொல்கிறதே ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, எனக்கு தெரியும் யாரை முதல்ல அனுப்பணும், யாரை பின்னாடி அனுப்பணும். அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? வணக்கம் வாப்பா, நீ முன்னாடி நில்லு. நன்றி அப்பா, நீ பின்னாடி போ. பார்த்தீங்களா, வார்த்தையில் எதை முன்னாடி கொண்டு வரணும், எதை பின்னாடி கொண்டு வரணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுங்கிறதே ஒரு நடைமுறை பயிற்சி தான். அதே போல் இந்த பகைவனுக்கு அருளல்ங்கிற விஷயம் வந்து சாதாரண இல்லை. இப்போ ராமன் வந்து இன்று போய் போருக்கு நாளை வான்னு சொல்கிறாருன்னா ராவணனை பார்த்து சொல்கிறப்ப அவனுக்கு அருள் செஞ்சார் உண்மை. ஆனால் நாளைக்கு டீ குடிக்க வான்னு நான் சொன்னார். இல்லை, இன்று போய் போருக்கு நாளைக்கு வா, நீ நாளைக்கு இங்கே சண்டைக்கு தான் வரணுமே தவிர என்ன ராமா உட்காந்து பேசிகிட்டு இருப்போமா அப்படிங்கிறதுக்காகலாம் வரக்கூடாது. இன்னைக்கு போ, உன்னை அனுப்புகிறேன், அது என் கருணை. ஆனால் நீ நாளைக்கு யுத்தத்துக்கு வரணும். ஏன் அப்படின்னா அவங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த வார்த்தை, யாரோடும் பகை கொள்ளலும் என்றபின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது. ராமாயணத்தில் வசிஷ்டன் சொன்ன வார்த்தை. இந்த இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, தெரிஞ்சதாக இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப சொல்லி பழகலைன்னா இந்த நான் வந்து நாத்தழும்பேற ஒரு விஷயத்தை பேசணும்பாங்க. என்னங்க அவர் பேசுனதே பேசிட்டு அப்படி தாங்க இருக்கும், அப்படி தான் பேச முடியும், வேறு வழி கிடையாது. இது உள்ளே எங்களுக்கு தெரியாதாக்கம் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அது பல பேர் சில அது வெளியே வந்துக்கிட்டு இருப்பாங்க வெளியே. அதனால தான் அது புல்தரையில் நடக்காதீர்கள்னு போட்டுருக்கு. ஒருத்தர் ஓடிருக்கான், நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, சைக்கிளை இங்கே நிறுத்தாதீர்கள் படுக்க வச்சுட்டு போயிட்டான் ஒருத்தன். அதாவது சட்டத்தையும் தெரிஞ்சுக்கணும், அதையும் சாமர்த்தியமாக மீறணும், அப்படி வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் நல்ல செய்திகளை அழகாக எடுத்து அதை கோர்த்து தயக்கமில்லாமல் அடிக்கிறதுக்கான பயிற்சிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நிறைய சாதித்து காட்டுங்கள். நன்றி ஐயா. நன்றி நன்றி. நர்மதா சொன்ன எல்லா கமெண்ட்ஸும் கேட்டிருப்பீங்க. ஸோ இது அப்படியே 2வது ரவுண்டில் சரி பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த வாரம் உடற்பயிற்சியால் நாம் பெறும் ஆரோக்கியம் என்பது தேயிலை போல, அதனுடன் வரும் அழகு என்பது தேயிலைக்கு தரும் இலவச பெட்டி போல. மக்கள் விலை கொடுப்பது தேயிலைக்குத்தான், ஆனால் நீங்கள் பெட்டியை தான் வாங்கினார்கள் என்றால் அது எந்த விதத்தில் நியாயம்? இன்றைய இளைஞர்கள் ஆரோக்கியத்திற்காக தான் உடற்பயிற்சி செய்கிறார்கள் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய 20 கிலோ சிலிண்டரை கூட நவுத்தி வைக்க மாட்டாங்க. ஆனால் உடற்பயிற்சி கூடத்தில் 40 கிலோவை வந்து தூக்கி சாதனை காட்டுவாங்க. கட்சிக்காரன் தப்பே பண்ணிட்டான், ஆனால் அவன் மாதிரி ஒரு உலகத்திலே கிடையாதுங்கிற மாதிரி தான் நம்ம பேசுகிறோம். உங்கள் தொகுதியில் வேற சொல்லிட்டு சலுகைகளை ரொம்ப குறைவாக கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. உங்கள் தரப்புக்கு ஓங்கி அடிச்சிடணும். உங்கள் கருத்து வேறையாக கூட இருக்கலாம், ஆனால் போட்டின்னு வந்துருச்சுன்னா அதில் நின்றுடும். ஒற்றை நபரால் ஒரே சமயத்தில் ஒரே செயலியிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும் என்றால் செயற்கை நுண்ணறிவு கற்றலின் ஊற்று. இன்று மௌனமாக தொழில்நுட்பத்தால் வேலை செய்யும் அனைவருடைய வேலைவாய்ப்பும் பறிபோய் கொண்டிருக்கிறது. இது கற்றலின் ஊற்றா, பயன்பாட்டின் கூத்தா? ஆனால் உங்களுடைய குரல்ல கோபம் இருந்தது, அது நல்லா இருந்தது. இப்படிதான் இருக்கணும். புது யுகம் மற்றும் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இணைந்து வழங்கும் தமிழோடு உறவாடு இளையோருக்கான பேச்சு போட்டி. பவர்ட் பை ஜேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் நீலன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் குடுவாஞ்சேரி. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் லோட்டஸ் உமன் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், ஜானூஸ் குளோபல் சீனியர் செகண்டரி ஸ்கூல் காஞ்சிபுரம் மற்றும் ஆனந்த மசாலா அரியலூர்.